அண்ணே, என்ன? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நீயுமா? ஏன், வேற யாராவது எதுவும் பேசுனாங்களா? ஒண்ணு இல்ல, நீ விஷயத்த சொல்லு. நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்கன்னு தெரியல. எதை பத்தி? அதான் மாமா, சாரு சீனுவோட கல்யாணத்தை பத்தி. அதான் கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்லிருக்கேன்ல. அண்ணே, நீங்க சாருவோட வாழ்க்கைக்கு நான் பொறுப்புன்னு சொன்னீங்க. அந்த நம்பிக்கையில தான் இவளும் இங்கேயே இருக்கா. அது எனக்கும் ஞாபகம் இருக்கு. இதுல உடனே எந்த முடிவும் எடுக்க என்னால முடியல. அதுக்கு இல்ல மாமா, முன்னாடி சாருவ நிச்சயம் பண்ணதால அவ இங்க இருக்கிறப்ப யாருக்கும் எதுவும் தப்பா தெரியாது. ஆனா இப்ப நடந்த பிரச்சனை எல்லாம் ஊருக்கே தெரியும். அதனால இப்போ சாரு இங்க இருக்கிறத 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. மத்தவங்க பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்காம சீக்கிரமா ஒரு முடிவெடுக்கிறது தானே நல்லது. பெரியப்பா, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு பெரியப்பா. ஆனா நாள் போக போக நான் இங்க என்னவா இருக்கேன்னு எனக்கே சந்தேகம் வருது. அண்ணே, எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு சமயத்துல இந்த வீட்ல கல்யாணம் நடந்துதானே ஆகணும். சீனுவும் மாயாவும் காதலிச்சது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனா ஒரு நாளும் நீங்க காதல் கல்யாணத்தை ஏத்துக்க போறதில்ல. சாரு இப்ப கூட சீனுவ முழுசா ஏத்துக்க தயாரா இருக்கா. ஏன்னா அவ நம்ம குடும்பத்துல ஒருத்தியாவே இத்தனை நாளா இங்க வாழ்ந்திருக்கா. கடைசி வரைக்கும் நம்ம கூடவே அவ இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறா. ஆமா பெரியப்பா, எங்க அப்பா அம்மா உங்களை அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் நான் அவங்க கிட்ட பேசுறது கூட இல்ல பெரியப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் என் குடும்பம்னா அது இதான். இப்ப நீங்க மாயாவை பத்தியும் யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவ வாழ்க்கை என்ன ஆகும்னு உங்களுக்கு தோணும். எங்களுக்கும் அவ மேல அக்கறை இருக்கு.